கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. இந்த நாம் ஒரு கொடிய பிரச்சனையின் காலகட்டத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். We are now passing through a period of trouble. அப்போ இந்த பிரச்சனையின் நேரத்தில் இந்த பிரச்சனை எப்போதும் முடிவுக்கு வரும். தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் அவர் ஏன் இப்போதும் மௌனமாக இருக்கிறார்? At this period of trouble, when will this trouble come to an end? Lord God, who is the Almighty God, why is he silent? என்று இந்த நாட்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்டதான கேள்வியை தேவ சமூகத்தில் வைத்தபோது, On these days when we were praying and kept these questions before the presence of the Lord, கர்த்தர் யோனாவின் வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களை அறிவித்தார். Lord revealed certain truths from the life of Jonah. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் யோனாவுடைய ஜீவியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை, பாடங்களை குறித்து அவர் என்னிடத்திலே பேசினதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I would like to keep before you certain truth the Lord spoke yesterday from the life of Jonah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முதலாவதாக யோனா என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை நாம் பார்க்கிறோம். Firstly, we see Jonah, a man of God. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஒரு ஊழியரை போல இருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டதான யோனா இந்த புதிய ஏற்பாட்டிலே உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியருக்கும் அடையாளமாக நாம் பார்க்கலாம். Though he was a prophet, a servant of God, Jonah, who is seen in the Old Testament period, can be seen as a shadow unto each and every New Testament believer and servant of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்போ யோனாவை குறித்து படிக்கும்போது கர்த்தர் பேசின சில காரியங்கள் யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, When we read about Jonah, the things that the Lord spoke about Jonah, we see in Jonah chapter 1 verse 3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். But Jonah rose up to flee unto Tarshish from the presence of the Lord, and went down to Joppa, and he found a ship going to Tarshish. So he paid the fare thereof, and went down into it, to go with them unto Tarshish from the presence of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. முதலாவதாக யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்தான் என்று படிக்கிறோம். Firstly, we read that Jonah rose up to flee unto Tarshish from the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, Fleeing from the presence of the Lord. நாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை கேட்பவர்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். In each of our individual life, be it the believers who are listening to this or a worker of God, each one of us have to individually examine our life. அப்ப கர்த்தருடைய சமூகத்தினின்று நாம் விலகி இருக்கிறோமா? Are we fleeing away from the presence of the Lord? இங்கே தர்சீஸ் என்பது கிரேட் பிரிட்டனுடைய இன்றைய கிரேட் பிரிட்டனுடைய பழைய பெயராக இருக்கிறது. Here Tarshish is the old name for Great Britain. அப்ப அந்த கிரேட் பிரிட்டன் அப்புறம் அது ஒரு வியாபார ஸ்தலம். அநேக ஜனங்கள் Great Britain is a place of mercantile. இந்த பிரிட்டனுக்கு இன்றைக்கும் நம்முடைய விசுவாசிகள் பலரும் கூட உலக ஜனங்களும் கூட வெளிநாடுகளில் போய் இந்த இடத்துல வேலைக்கு அமர வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். Today, even our believers and the worldly people desire to go to this place for work. அப்ப கர்த்தருடைய சமூகத்தினின்று ஒரு தேவனுடைய பிள்ளை விலகி போகும்போது, Therefore, when a child of God flees away from the presence of the Lord, என்ன சம்பவிக்கிறது? what happens? அப்படின்னு சொன்னால், அங்க சம்பவித்தது என்னன்னு சொன்னால் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. If we see what happens,
In the 4th verse we see, the Lord sent out a great wind into the sea, and there was a mighty tempest in the sea, so that the ship was like to be broken. அப்ப கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். The Lord sent out a great wind into the sea. தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த கொரோனா வரவில்லை. தேவன் அனுமதித்தார். தேவன் தான் இந்த கொரோனா அனுப்பினார் என்றல்ல. This corona did not come without the permission of the Lord. The Lord permitted it. It doesn't mean that he sent it. பிசாசின் மூலமாக எந்த வியாதி கொண்டு வரப்பட்டாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசால் செய்ய முடியாது. அதை யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். Though the disease was brought by Satan, the Satan cannot bring anything by himself without the permission of the Lord. We see this from the life of Job. யோபுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருவதற்கு முன்பாக, யோபை சோதிப்பதற்கு முன்பாக அவன் கர்த்தருடைய சமூகத்திலே போய் அனுமதி கேட்டு கர்த்தர் அனுமதித்த பிற்பாடுதான் அவனுக்கு யோபுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வர முடிந்தது. Before afflicting Job with sickness in his flesh, before testing him, he went to the presence of the Lord to get permission, and only after the Lord permitted, he was able to bring sickness in his body. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வருவதற்கு தேவனுடைய அனுமதி பிசாசுக்கு தேவையா இருக்குமானால், if it is necessary for Satan to get permission from God to afflict one child of God with sickness, இந்த மொத்த உலகத்திலும் இன்றைக்கு ஒரு கொடிய வியாதியின் மூலமாக ஜனங்களை அவன் வாதித்துக் கொண்டிருக்கிறான். in the entire world, all the people he is afflicting with a severe sickness. அப்ப எப்படிப்பட்ட தேவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த காரியம் சம்பவித்திருக்காது. Therefore, this cannot have happened without the permission of the Lord. ஆகவே தான் கர்த்தர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்கிறவன் யார் என்று வேதத்திலே கேட்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். Therefore, what the Lord has not commanded, who says that these things will happen? We read this in the scripture. கர்த்தர் கட்டளையிட்டு தான் சகலமும் சம்பவிக்கிறது. கர்த்தருடைய அனுமதியோடு தான் இதெல்லாம் நடக்கிறது. All these are happening by the command of the Lord. Only with the permission this is happening. அப்ப கர்த்தர் ஏன் அனுமதித்தார் என்பதை தான் இந்த நாட்களிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். Why the Lord allowed this? The Lord says we need to understand this. அப்ப கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. The Lord sent out a great wind into the sea, and there was a mighty tempest in the sea, so that the ship was like to be broken. 5ஆம் வசனத்துல படிக்கும்போது அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண எல்லாருக்குள்ளேயும் பயம் உண்டாச்சு. In the 5th verse we read that all those who traveled in the ship were afraid. இப்ப இந்த கப்பலை கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த முழு உலகத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது என்று என்னிடத்தில் பேசினார். Now the Lord spoke to me saying that this ship is a type to this entire world. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார். For each word the Lord told me the meaning. அதுல இந்த கப்பல் என்பது இன்றைக்கு இந்த முழு உலகத்தில் உள்ள முழு உலகத்தையும் காட்டுது. And the ship refers to the entire world. அப்ப இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பயம் உண்டாயிருக்கு, மரண பயம். In the entire world there is a fear of death. எப்ப என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும், அதிபதிகளாக இருந்தாலும், ஜனாதிபதிகளாக இருந்தாலும், நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், மருத்துவர்கள் முதற்கொண்டு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் கூட அவர்கள் பயந்துதான் இருக்கிறார்கள். The entire world, including the rulers of the nations, the presidents, prime ministers, the government officials, including the doctors are afraid. Including the doctors who are giving the treatment, even they are afraid. அதுபோல ஒரு பயத்தை நாம் இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண எல்லாருக்கும் அந்த பயம் வந்தது. Like this fear, all those who traveled in the ship were frightened. அதுபோல இன்றைக்கு முழு உலகத்துல எல்லாருக்கும் பயம் வந்தது. Likewise, there is fear in the entire world. அப்ப பயம் வராத ஒரே ஆள் யாருன்னு சொன்னா, இந்த பிரச்சனை நேரத்திலும் பயம் வராமல் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் யாருன்னு சொன்னா நம்ம யோனா தான். The only person who was not frightened, the person who was sleeping peacefully without being frightened, it is Jonah. 5ஆம் வசனத்துல அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். In verse 5 we read, Then the mariners were afraid, and cried every man unto his God, and cast forth the wares that were in the ship into the sea, to lighten it of them.
But Jonah was gone down into the sides of the ship, and he lay and was fast asleep. இப்போ முழு உலகம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. முழு உலகம் மரண பயத்தால் பிடிக்கப்பட்டிருக்குது. The whole world is trembling. The whole world is gripped with the fear of death. ஆனால் யோனாவோ என்றால், இந்த இடத்துல யோனா என்பதை நான் மற்ற தேவனுடைய ஊழியர்களையோ மற்ற விசுவாசிகளையோ கரம் நீட்டாமல், முதலாவது இந்த இடத்துல யோனா என்பதை நான் என்னோடு பொறுத்தது, நான் ஒரு யோனாவை போல் இருக்கிறேன். In this place of Jonah, I am not pointing it to the other believers or servant of God, but in the place of Jonah, I am pointing it to myself. நான் ஒரு யோனாவா இருக்கிறேன். கர்த்தர் உணர்த்தினதை நான் சொல்றேன். I am like Jonah. I am telling what the Lord revealed to me. நீங்க விரும்பினால் உங்க ஜீவியத்தை யோனாவோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். If you desire, you can compare your life with Jonah. நீங்களாம் யோனாவா போல தூங்கிட்டு இருக்கீங்க நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொன்னது எனக்கு. முதலாவது இது எனக்கு. I won't say that you are sleeping like Jonah. The Lord told it is me. Firstly, he told it is me. யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். But Jonah was gone down into the sides of the ship, and he lay and was fast asleep. அப்ப முழு உலக ஜனங்களும், தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய எல்லா ஜனாதிபதிகளும், பிரதமர்களும், நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய எல்லா தலைவர்களும், அதிகாரிகளும், மருத்துவர்களும், சகல ஜனங்களும் மரண பயத்தினால் அவரவர் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் போது, Now the people of the entire world, including the rulers of the nations, the presidents, the prime ministers, the rulers, the governors, and all officers, including the doctors, each one of them are crying unto their God. இதை பற்றி எந்த கவலையும் பாரமும் இல்லாமல், without any care or burden, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். Jonah went down into the sides of the ship, and he lay and was fast asleep. ஆனா கர்த்தர் இங்கே சொல்வது, என்னிடத்துல சொன்ன காரியம், இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யோனா தான். But the matter that the Lord spoke to me is, Jonah is the reason for this problem. இந்த கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டு அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டான காரணம் என்னன்னு சொன்னா, யாருன்னு கேட்டா யோனா தான். But the Lord sent out a great wind into the sea, and there was a mighty tempest in the sea, so that the ship was like to be broken. The reason for this was Jonah. பிரச்சனை யாருன்னு கேட்டா யோனா தான். The problem is Jonah. தான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இவன் ஒருத்த நிமித்தமாகத்தான் இங்க எல்லாருடைய ஜீவனும் பிரச்சனைக்குள்ளா மாறி இருக்கு. It is him. It is because of him the life of everybody is in jeopardy. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். Here the Lord revealed me one thing. பொதுவாக இந்த பிரச்சனை வரும்போது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது சாதாரணமாக நாம் சொல்வது என்னவென்றால், உலகத்துல பாவம் பெருகிவிட்டது, உலக ஜனங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Usually when such problems occurs, we say that the sin aboundeth in the world, and the people of the world are doing sin. உலகத்துல பாவம் அதிகமாயிட்டதுனால தேவனுடைய தண்டனை வந்திருக்கிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது என்றுதான் நான் பொதுவாக சொல்லுகிறேன். அல்லாமல் என்னுடைய அக்கிரமம், என்னுடைய தவறு, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போனேன். Because the sin has increased in the world, the punishment of the Lord has come, the judgment of the Lord has come. We say this, but we do not say it is my iniquity, it is my mistake, it was I who fled from the presence of the Lord and fled to Tarshish. தர்சீஸ் என்பது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம், படிக்கிறவங்களுக்கு படிப்பு. அதுபோல நாம் தேவ சமூகத்தை விட்டுட்டு ஊழியத்தில் பல காரியத்தில் மூழ்கி அல்லது வேறு ஏதாவது காரியத்தில் நாம் மூழ்கி இருந்தால், நாம் எந்தெந்த காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில், தரித்திருக்க வேண்டிய நேரத்தில் வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, வேற எங்க போனோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தர்சீஸ். For those who do business, it is their business. For those who study, their studies. For me, instead of being in the presence of the Lord, doing other ministry or being involved in other matter, the things that we did when we had to be in the presence of the Lord or when we had to be alone in the presence of the Lord, all the things that we gave more importance and the places that we gave importance, all those are Tarshish to us. அது சிலரை பொறுத்த வரைக்கும் அது அவங்க பிசினஸா இருக்கலாம், சிலரை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படிப்பா இருக்கலாம்.
எதுவாகவும் இருக்கலாம். For some it may be their business, for some it may be their work, and for the students who are studying it might be their studies or whatever it might be. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய வேலையை இயேசு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். At the time you need to be in the presence of the Lord, Jesus says, render therefore unto Caesar the things which be Caesar's, and unto God the things which be God's. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இதுதான் தேவனுடைய பிரமாணம். First seek ye his kingdom and his righteousness, this is his commandment. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். First is the kingdom of God. Mary had chosen that good part which shall not be taken away from her. அவ தேவனுடைய பாதத்தில் இருந்து அவரை தேடுவது. Being at his feet and searching him. அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில், மற்ற நேரத்தில் அல்ல, உலகத்தில் செலுத்த வேண்டிய நேரத்தை, நீங்க துணி துவைக்கிற நேரத்தை, நீங்க சமைக்கிற நேரத்தை, அல்லது நீங்க படிக்கிற நேரத்தை, ஸ்கூலுக்கு போற நேரத்தை, காலேஜுக்கு போற நேரத்தை, வேலைக்கு போற நேரத்தில் அங்கெல்லாம் போகாம உட்கார்ந்து ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்லல. At this time of being in the presence of the Lord, and not at the time when you have to cook or you have to wash your clothes or when you have to go to your school or to your college or to your work, the Lord is not saying stop that and pray. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நேரம், the time that you have to give to the Lord, the time that you have to render to the Lord, கர்த்தருடைய நேரம். அந்த கர்த்தருடைய நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போய் வேற வேலைகளை, எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், அது சமையல் பண்ணுவதா இருந்தாலும், துணி துவைப்பதா இருந்தாலும், படுத்து தூங்குவதா இருந்தாலும், அல்லது படிப்பதா இருந்தாலும், எதை செய்தாலும் அது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் அதுதான் தர்சிசா இருக்கு. the Lord's time. At that time, fleeing away from his presence and doing any other work, be it doing your household work or cooking or washing clothes or sleeping or going to school or college, that work is Tarshish. தர்சீஸ்ங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்தில் அர்த்தம் வித்தியாசப்படுகிறது. The meaning for Tarshish differs in each one's life. அர்த்தம் வித்தியாசப்படுகிறது. இப்ப நம்ம யாரும் காலேஜுக்கு போல, நம்ம யாரும் வேலைக்கு போல, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தர்சீஸ் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் அங்க இல்லாம வேற என்ன காரியத்தை செய்து கொண்டிருந்தோம், எங்க இருந்தோம், எந்த இடத்துல இருந்தோம். The meaning differs. Now we are not going to college, we are not going to work, but in our life, instead of being in the presence of the Lord, at that time going away from the presence of the Lord and doing other work or being in other place, that becomes Tarshish. அல்லது தூங்கி கொண்டிருந்தோமா, படுக்கையில இருந்தோமா, கட்டில இருந்தோமா, அதான் தர்சி. Or were we sleeping or were we in the bed, that is Tarshish. கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி அவன் போனான். அப்ப இந்த ஒரு யோனாவின் நிமித்தமாக தான் பிரச்சனை வந்தது. He rose up to flee away from the presence of the Lord. Because of this Jonah, the problems arose. அப்ப மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க, மரண பயம் வந்தது. The rest of the people were afraid. They had the fear of death. தேவ நம்பிக்கை இல்லாதவங்க கூட தேவனே இல்லை. போய் பாருங்க, இன்றைக்கு பாகிஸ்தான்ல ஏசிஎஸ்ன்னு கதறாங்க தெருவில் நின்று. Even those who did not believe in the God, now in Pakistan, the people are crying out as Jesus, Jesus. இத்தாலியில அவங்க மாதாவை வணங்கக்கூடியவங்க, இயேசு மேல அதிக நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க இயேசு நடுத்தருவில் முழங்கால் படிட்டு தேவன் நோக்கி ஜெபிக்கிறாங்க. In Italy, the people who worship Mary and who do not believe much in Jesus, they are crying unto Jesus, Jesus, and kneeling in the streets. அடுத்து சீனாவில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க மைக்க வச்சுக்கிட்டு நடுத்தெருவில் நின்று இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. Next in China, the policemen from the police department are announcing about Jesus in mic in the middle of the streets. இயேசு ஒருத்தரால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. They are saying that only Jesus can resolve this problem. இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ தேசங்கள்ல நடு ரோட்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் மரண பயத்தினால் நிறைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. Many nations which do not believe God, the rich people with fear of death come down to the streets and pray. ஆனால் யோனாவோ என்றால் யோனாவை போன்ற அல்லது என்னை போன்ற யோனாவை போல் காணப்படுகிற என்னை போன்றவர்கள் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு சாதாரண நித்திரை அல்ல அயந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். But Jonah, like Jonah or like me, like Jonah, people like me went down into the sides of the ship
and lay asleep. Not ordinary sleep, but fast asleep. அப்போது அந்த உலக மாலுமி வந்து 6ஆம் வசனத்துல படிக்கிறோம். அப்பொழுது மாலுமி அவன் இருக்கிற இடத்துல அவன் இடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இந்த நேரத்துல உனக்கு எப்படிப்பா தூங்க முடிகிறது? The shipmaster came to him and asked, Why sleepest thou now? At this time how can thou sleep? சில விசுவாசிகள் என்னிடத்துல பேசினார்கள். நம்முடைய சபையில சில விசுவாசிகள் என்னிடத்துல பேசும்போது முழு இரவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Few believers spoke to me. Few believers from our church, when they spoke to me, they said they are praying the whole night. நீங்கள் எருசலேமை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. எருசலேமே, உன் மதில்கள் மேல் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்று கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நான். You that make mention of the Lord, keep not silence. O Jerusalem, I have set watchmen upon thy walls, who shall never hold their peace day nor night. I told this 2 weeks before to them. இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு சில விசுவாசிகள் முழு இரவு 10 மணிலிருந்து மார்னிங் பிரைசிங் முடிகிற வரைக்கும் ஜெபித்துக் கொண்டிருப்பதாக சொன்னாங்க. After hearing these words, some believers, the whole night from 10 o'clock till they finish the praising, the entire night they are praying. எனக்கு வெட்கமாக தோன்றினது. I felt ashamed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அப்ப இங்க ஒரு மாலுமி என்ன செய்யறான்? அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். The shipmaster came to him and said, Why meanest thou, O sleeper? Arise, call upon thy God, if so be that God will think upon us, that we perish not. அதுக்கு தான் இன்றைக்கு வந்த இந்த பிரச்சனையில இந்த கப்பல் என்பது முழு உலகத்தையுமே காட்டுகிறது. Therefore, the problem that has come today, the ship denotes the entire world. இந்த கப்பற்காரர் என்பது முழு உலகத்துள்ள எல்லா ஜனங்களையும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையும் காட்டுது, எல்லா ஜனங்களையும் காட்டுகிறது. And the Maranites here refer to the people of this entire world, all the people that belong to the different religions. நான் ஏற்கனவே சொன்னது போல சீனாவிலையும் பாகிஸ்தானிலையும் இத்தாலியிலையும் நடுத்தெருவிலே நடு ரோட்டிலே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை அறிவித்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் முழங்கால் படியிட்டு மரண பயத்தினால் நிறைந்து கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Like I told earlier, in China, in Pakistan, in Italy, in the middle of the streets and in the roads, several rich people have come down with fear of death, proclaiming the name of the Lord, crying aloud and praying. கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை போன்ற யோனாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அயந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அயந்த நித்திரை. They are praying, crying aloud. But Jonas like me, what are they doing? They are fast asleep. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்தபடியாக அவங்க என்ன செய்றாங்க? இந்த பிரச்சனை யாரால வந்துச்சு? சீட்டு போட்டு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவங்க சீட்டு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீட்டு என்ன செஞ்சிச்சு? கரெக்டா தேவன் என்ன செய்தார்? யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது என்று 7ஆம் வசனம் நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. What did they do next? To figure out on whose cause this evil is upon them, they cast lots. The Lord made the lot to fall upon Jonah. We read this in verse 7. சரி, யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது என்று அவங்க விளங்கிட்டு போகும்போது அப்ப நேரா போய் யோனாட்ட கேட்கிறாங்க, அப்பா நீ யாருப்பா? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று 8ஆம் வசனத்துல கேட்கிறாங்க. And when they found that the lot fell upon Jonah, they went to him and asked him, What is your occupation? And where do you come from? What is your country? And what people are you? அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியன் என்று 4 கேள்வி கேட்கிறாங்க. And now they ask him 4 questions. What is your occupation? Where do you come from? What is your country? And what people are you? அப்ப அதுக்கு அவன் சொல்றான். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். And for that he said unto them, I am an Hebrew, and I fear the Lord, the God of heaven, which had made the sea and the dry land. பாருங்க, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனா. Look at what he said. He said, I fear the Lord, the God of heaven, which has made the sea and the dry land. ஆனா பிரச்சனை நேரத்துல எல்லாரும் மரண பயத்தினால் நிறைந்து அவங்கவங்க தங்களுடைய தேவனை கூப்பிடும்போது, but at the time of problem, when each one of them is calling unto their God, இவன் அயந்த நித்திரை பயபக்தி உள்ள இந்த யோனாவை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்?
பயபக்தி உள்ளவன், மிகவும் விசேஷமானவன். அவன் என்ன செய்யறான்? உலக ஜனங்கள் ஜெபித்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, மரண பயத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். But what is Jonah doing? A man who fears the Lord, a very special person. He is fast asleep when the entire world is crying unto the Lord with fear of death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. அடுத்து அவன் என்ன சொல்றான்? அந்த ஜனங்கள்ட்ட ஒரு அறிக்கை பண்றான், வெட்கப்படாம ஒரு அறிக்கை பண்ணான். What is he doing next? He is confessing. He is making a confession without shame. இதான் கர்த்தர் சொன்ன காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று. This is what the Lord spoke about what we should do. அதாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கர்த்தர் சொன்னது என்னன்னா, யோனாவை போல சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் சொல்லணும். என்ன சொல்லணும்? The Lord told what I should do, and like Jonah, what each one of us should say. Each one should say. What should they say? அவன் என்ன சொல்றான்? அந்த பொது ஜனங்களுக்கு, உலக ஜனங்களை பார்த்து சொல்றான், அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் விலகி ஓடி போகிறேன், அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்ப என் நிமித்தமா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. What did he say to the people? Unto the people of the world he said that he is fleeing from the presence of the Lord. The problem is because of that, and because of me is the problem. அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஜனங்க இந்த பிரச்சனை தீரணும்னா நாங்க என்ன செய்யணும்னு அவன்கிட்டயே கேட்கறாங்க. இப்ப இந்த பிரச்சனை தீரணும்னா நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவன் சொல்றான், இதுதான் யோனாவுடைய விசேஷம். Not only he told them this, but when they asked him what should be done, they asked him what should be done to resolve this problem, and for that Jonah says, and this is the speciality of Jonah. அவன் ஒரு அயர்ந்த நித்திரை பண்ணக்கூடியவனா இருந்தாலும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காதவனா இருந்தாலும், though he was seen to be a person fast asleep, though he was not praying when he ought to pray, மற்றவங்கெல்லாம் தங்கள் தேவனை நோக்கி கதறும் போது இவன் அந்த கப்பலின் கீழ்த்தட்டுல போய் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணக்கூடிய ஒரு நித்திரை பிரியனா இருந்தாலும், though he was a lover of sleep, when the rest of the people were crying unto the Lord, he had gone down into the sides of the ship and was fast asleep. யோனாவுடைய ஜீவியத்துல காணப்பட்ட நம்ம யாருடைய வாழ்க்கையில இல்லாத, அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லாத மிகப்பெரிய விசேஷம் என்று கர்த்தர் உணர்த்தினது என்னன்னு சொன்னா, that which is in Jonah's life and that which is not to be seen in most of our life, the speciality that the Lord spoke about that is seen in Jonah's life is, கர்த்தர் சொன்னது என்னன்னா, அந்த ஜனங்கள் போய் கேட்கறாங்க, நாங்க உனக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த பிரச்சனையில இருந்து நாங்க தப்பித்துக் கொள்வது எப்படி? This is what the Lord said when the people went to him and asked, what should we do to you, what should be done to solve this problem. இந்த முழு உலக ஜனங்களுக்கும் இந்த கப்பல் என்பது முழு உலகத்தை காட்டுகிறது. இன்னைக்கு முழு உலக ஜனங்களும் மரண பயத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. Now the ship here symbolizes the entire world. The people of the entire world is filled with the fear of death. இன்னைக்கு இந்தியாவில் மரண எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. முழு உலகத்தில் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. In India, the death count is increasing. In the entire world, many people are dying. அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீரும்? இதுக்கு மருந்து இல்ல, இதுக்கு பரிகாரம் என்ன? Now how will this problem be resolved? There is no medicine. What will be the resolution? இதுக்கு முடிவுதான் என்ன? இன்னைக்கு எல்லா அறிஞர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, எல்லா பாமர ஜனங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எப்போது இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்? What is the end for this? Many are asking, the wise men are asking, and the common people are asking, what is the end for this? அதுபோல அவங்க கேட்டபோது, இந்த பிரச்சனைக்கு எப்பப்பா முடிவு வரும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது, இந்த யோனா சொன்னா, என்ன தூக்கி நீங்க சமுத்திரத்துல போட்டுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடியும். Likewise, when they asked him, when will this end and what should be done, Jonah told them to take him and throw him into the sea. சமுத்திரத்துல போட்டா உயிரோட இருப்போம்னு யோனாவுக்கு முதல்ல தெரியாது. யோனாவுக்கு தெரியாது சமுத்திரத்தை தூக்கி போட்டா என்ன செய்யணும்? செத்து போகணும். Jonah did not know first that he will be alive when thrown into the sea. He did not know that if thrown into the sea, one will have to die. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான், உலக ஜனங்கள் இல்ல, கப்பல்ல பிரயாணம் பண்ணவே இல்லை. Even if I die, it is okay. I am the reason for the problem, not the worldly people, not the people who were traveling in the ship. இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ண நிமித்தமா தான் இந்த கொரோனா வந்துச்சு. உலக ஜனங்களுடைய அக்கிரமம், அமெரிக்காக்காரன் பண்ண அக்கிரமம், அல்லது அவன் பண்ண பாவம், இவன் பண்ண பாவம் அப்படின்னு அடுத்தவங்க செஞ்ச பாவம் இல்ல. Not because of those who traveled in the ship this corona came, not because of the iniquity of the people of this world, nor the iniquity of the Americans, nor this person's sin or that person's sin, nor somebody else's sin. இல்ல அந்த விசுவாசி பண்ண பாவம், இந்த ஊழியக்காரங்க பண்ண பாவம்
அப்படி அல்ல. Not that believer's sin, nor that worker's sin. It is not like that. என் பாவத்தின் நிமித்தமாக, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, நான் செஞ்ச அக்கிரமம் என்ன? பெரிய அக்கிரமம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். It is due to my sins, due to my iniquity. What is my iniquity? The biggest iniquity is, seek ye first the kingdom of God and his righteousness. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? For them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed. If I am the Father, where is my honor? அப்ப கர்த்தருடைய சமூகத்தை குறித்து தேவனுடையதை தேவனுக்கும் இயேசு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். Therefore concerning the presence of the Lord, Jesus says, render therefore unto God the things that are God's, and unto Caesar the things which are Caesar's. அதே இயேசு சொல்லுகிறார். மார்த்தாள் வந்து சொல்லுகிறார், நான் ஒருத்தியா வேலை பார்க்கிறேனே, நான் ஒருத்தியா கஷ்டப்படுறேனே, நான் ஒருத்தியா பாத்திரம் வளர்க்கிறேனே, நான் ஒருத்தியா சமைக்கிறேனே, நான் ஒருத்தியா துணி துவைக்கிறேனே, இவ ஒரு வேலையும் செய்யறது இல்லையே. And the same Jesus says, when Martha came and told him, I am suffering alone, I am doing all the household work alone, I am cooking alone, I am washing alone, she is not doing any work. எப்போதும் உடைய பாதத்தில் உட்காந்து, இப்ப பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாளே, இதை குறித்து உமக்கு கவை இல்லையா என்று கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தை, தேவையானது ஒன்றே. தேவையானது 2 அல்ல, 5 அல்ல, 10 அல்ல, தேவையானது ஒன்றே. She is always seated at your feet. Now she is seated at your feet. Don't you care about this? When Jesus heard this, he said, what is needed is one thing. What is needed is not 2, nor 5, nor 10. What is needed is only one thing. ஆண்டவர் வந்திருக்கிறார் உன் வீட்டுக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் நீ கிச்சன்ல இருக்காத, வந்து பாதத்தில் உட்காரு. இதான் ஆண்டவர் மார்த்தாளுக்கு சொன்னது. The Lord has come to your house. When you need to sit at the feet of the Lord, don't be in the kitchen. Come and sit at the feet of the Lord. This is what the Lord told Martha. இயேசு வந்திருக்கிற நேரத்தில் அவருடைய பாதத்தில் உட்காரு. தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். When Jesus has come, be seated at his feet. One thing is needful, and Mary had chosen that good part that will not be taken away from her. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில், முதலாவது தனிப்பட்ட இதை நான் எனக்குன்னு சொல்லுகிறேன், நான் அறிக்கை எடுக்கிறேன். எனக்கு என்று கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல, கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல, நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஒருவேளை படுத்து தூங்கினாலும் அல்லது வேறு வேலைகளை செய்தாலும் அது தர்சீசுக்கு ஓடி போன ஒரு அனுபவமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் உணர்த்தினார். What is the reason for this problem? The answer that the Lord gave, first, I personally take that it is for me, and I make this confession. I confess that the time that I need to be in the presence of the Lord, at the appointed meetings, fleeing away from the presence of God, perhaps sleeping or doing any other work, that is the experience of Tarshish. The Lord said this. அப்ப அது நிமித்தமாக இப்ப நான் ஒரு யோனாவை என்று நான் என்னை ஒத்துக்கொள்வது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற பலரும், ஆவிக்குரியவர்கள் பலரும், தெய்வ பயம் உள்ளவர்கள் பலரும், அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நானும் ஒரு யோனாவை போலதான் இருந்தேன் என்று நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள். Therefore, because of that, like I have accepted that I am Jonah, many who is listening to this message, many who is spiritual, and many who fear the God will accept that they are Jonah. அப்படி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள், இங்க யோனாவுடைய விசேஷம் என்னன்னா, நான் செத்தாலும் பரவாயில்லை, என்ன நிமித்தமா தான் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. And those who will accept like that, the speciality of Jonah here is, it is because of me this problem is, even if I die it is okay. அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு வரணும்னா, இந்த ஜனங்க சாகாம இருக்கணும்னா, நான் ஒருத்தன் செத்தா போதும், என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க அப்படின்னு சொன்னான். Therefore, for this problem to come to an end, for this people not to die, even if I die it is okay, so throw me into the sea, he said. அப்ப கர்த்தர் சொன்னார், இப்ப நாம் முதலாவது யோனாவை போன்று என்னுடைய பாவத்தின் நிமித்தம் இருதயம் உடைஞ்சு சொல்லணும். ஏதோ வார்த்தையை கேட்டதுனால அல்ல, இருதயம் உடைஞ்சு என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம். Then the Lord said, because of my sins, with a broken heart should say, not because they listen to these words, but with a broken heart, it is because of me. நான் கர்த்தருடைய சமூகத்தை கனப்படுத்தல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கனத்தை கொடுக்கல, கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியத்தில் நான் பயப்படல, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி 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 போனேன். I did not honor the Lord. I did not give the time that I had to give to the Lord. I did not fear the Lord. I went away from the presence of the Lord. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாலுமே இந்த சமூகத்துல உட்கார்ந்து அயர்ந்து நித்திரை பண்ணிட்டு இருந்தேன், மனப்பூர்வமா உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தேன்.
அறியாம தூக்கம் வர்றது வேற விஷயம். Even if I had come to the presence of the Lord, I was fast asleep in the presence of the Lord. Wholeheartedly was sleeping, without aware sleeping is a different matter. நம்ம ஜெபிச்சிட்டே இருக்கும்போது நம்ம அறியாம தூக்கம் வர்றது வேற விஷயம். ஆனா மனப்பூர்வமா கையை கட்டி உட்கார்ந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். While praying, sleeping without our knowledge is a different matter, but wholeheartedly I was folding my hands and I was sleeping. அயர்ந்த நித்திரை பண்ணினேன். இது என்னுடைய அக்கிரமம் தான். Fast asleep, it is my iniquity. என்னுடைய அக்கிரமத்தின் தான் இப்ப அமெரிக்காவில் அநேக சாவு, இத்தாலியில் அநேகர் மரிக்கிறாங்க. அநேக மரணம் இன்னைக்கு அமெரிக்கா, இத்தாலி, சீனா, பெரிய பெரிய நாடுகள் அநேகர் லட்சக்கணக்காக மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. It is because of my iniquity many are dying in America, many are dying in Italy. Many are dying in America, China and Italy. In big nations many people are dying, lakhs of people are dying. இந்தியாவில் ஆயிரக்கணக்காக மரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். Thousands of people are dying in India. The reason for all this, it is me. யோனாவை விட நான் மோசமான, என்னை குறித்து சொல்லுகிறேன், யோனாவை விட நான் மோசமானவனாக இருந்தேன். Terrible than Jonah. I am speaking about myself. I am terrible more than Jonah. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போனபடினாலதான் இந்த பிரச்சனை. Because I fled away from the presence of the Lord, this problem is occurring. அப்ப என்ன தூக்கி சமுத்திரத்துல போடணும். அப்ப இந்த சமுத்திரம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் அர்த்தம் சொல்லி கொடுத்தார். I must be thrown into the sea. What is the sea? The Lord taught me the meaning for the sea. முதலாவது இந்த இடத்துல கப்பல் என்பதற்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தார். இந்த முழு உலகம் தான் இந்த கப்பல். First, he taught me the meaning for ship. Ship refers to the entire world. அந்த கப்பல்காரர் என்பது இன்னைக்கு முழு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு முழு உலகத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், முழு உலக ஜனங்கள் தான் அந்த கப்பல்காரர். The mariners refers to the people who are affected by this corona in this entire world. யோனா என்பது நான், யோனா என்பது நான். Jonah is me. Jonah refers to me. அடுத்து இங்க சமுத்திரத்துல தூக்கி போடுங்க என்பது எழுத்தின்படியா சமுத்திரத்தை தூக்கி போடுறதில்ல. நம்ம தற்கொலை பண்ணா நரகத்துக்கு தான் போகணும். Here throwing into the sea, it is not the literal throwing into the sea. If we commit suicide, we will go to hell. அப்ப சமுத்திரத்துல தூக்கி போடுங்கன்னா சமுத்திரம் என்று சொல்லுவது கர்த்தர் சொன்னார். சமுத்திரம் என்றால் அதுல திரளான தண்ணீர்கள் இருக்கிறது. Throwing into the sea. Here throwing into the sea, the Lord said there is abundance of water in the sea. ஒரு நதி வற்றி போகும், ஒரு ஆறு வற்றி போகும், சமுத்திரம் வற்றாது. A river might get dried, a lake might get dried, but a sea will never get dried. திரளான தண்ணீர் உள்ள இடத்துக்கு பேர் தான் சமுத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. Where there is abundance of water, that place is called sea. அப்ப அந்த திரளான தண்ணீர்கள் எதை காட்டுகிறது? நாம் ஏற்கனவே இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனத்தின்படி கடந்த வருடத்துல இந்த 2020 புது வருஷத்துல இந்த ஆண்டு நம்மிடத்துல பேசி வந்தபடி 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் நடுவே இருக்கிறார். What does this abundance of water show? According to the words that the Lord gave us this year, according to the words that the Lord spoke to us in this year 2020, Psalms 29:3, the voice of the Lord is upon the waters, the God of glory thundereth, the Lord is upon many waters. கர்த்தர் திரளான தண்ணீர்கள் நடுவே இருக்கிறார். 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். Psalms 29:3, the voice of the Lord is upon the waters, the God of glory thundereth, the Lord is upon many waters. அப்ப சமுத்திரத்துல தூக்கி போடுங்கன்னா அந்த சமுத்திரம் திரளான தண்ணீர்கள் உள்ள இடம். திரளான தண்ணீர்கள் என்பது கர்த்தர் இருக்கக்கூடிய இடம், கர்த்தருடைய சமூகம். Therefore throwing into the sea, sea is a place where there is abundance of water. The abundance of water shows the place where the Lord is. It is the presence of the Lord. அப்ப பிரச்சனைக்கான பரிகாரம் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனை எப்ப முடிவுக்கு வரும்னா, இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு சொன்னா, what is the resolution for this problem? When will this problem resolve? Why did this problem occur? கர்த்தருடைய சமூகத்துல இருக்க வேண்டிய நேரத்துல என்னை போன்ற யோனாக்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு யோனா என்று உணர்ந்து ஒப்புக்கொள்கிறீர்களோ, மெய் மனஸ்தாபத்தோடு மனங்கசந்து நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்க நீங்க ஒரு விசுவாசியா இருக்கலாம் அல்லது ஒரு ஊழியரா இருக்கலாம். At the time you need to be in the presence of the Lord. Jonahs like me, those who are listening to these words, accept and agree that I am Jonah with true repentance and with a great cry. You might be a believer, you might be a believer or a worker who is listening to this. நான் தான் அந்த யோனா ஆண்டவரே. எத்தனையோ சந்தர்ப்பத்துல வேதபாட கூட்டத்துல இருக்க வேண்டிய நேரத்துல, காத்திரு கூட்டத்துல இருக்க வேண்டிய நேரத்துல, சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போக வேண்டிய நேரத்துல, I am that Jonah, Lord. In many circumstances, at the time I had to go to the Bible study, at the time I had to go to the Tarry meeting, at the time I had to go to the sanctification meetings. நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், அதிகாலை சோத்திர ஜெபம், அதுபோல ஃபெய்த் ஹோம்ல நியமிக்கப்பட்ட ஜெபங்கள்ல இருக்க வேண்டிய நேரத்துல
அதையெல்லாம் அசட்டை பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அங்கும் இங்கும் ஓடி திரிந்தேன். In the appointed prayers, individual prayers, family prayers, praisings, likewise the appointed meetings in the faith home, I despised them and I ran here and there. ஒரு தாறுமான கடந்த நாட்களில் கர்த்தர் சொன்னது போல, தாறுமாறான வேகமான பெண்ணொட்டகத்தை போல, தன் இச்சையின் மதவெறியில காற்றை உட்கொள்கிற காட்டுக்கழுதையை போல. As the Lord spoke in the past days, like a swift dromedary that traverses her ways, and like a wild ass that sniffeth up the wind at her pleasure. ஏன்னா ஊழியர்களுக்கு ஈஸ்டர் வீக்ல கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார். The Lord gave these words during Easter to the servants of God. அப்ப நீ ஒரு தாறுமாறான வேகமான பெண்ணோட்டகத்தை போலவும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிற காற்றுக்கழுதையை போலவும் நீ இருந்தாய் என்று ஈஸ்டர் வீக்ல கர்த்தர் எங்களோடு பேசினார். Therefore you were like a swift dromedary that was traversing her ways, and a wild ass that was sniffing up the wind at her pleasure. You were like that. The Lord spoke to us during the Easter week. அப்ப இந்த வார்த்தையின்படி நான் என்னை குறித்து சொல்லும் போது நான் அடுத்தவர்களை சொல்வதில்லை. இது உலக ஜனங்களுடைய அக்கிரமம், இது அவங்களுடைய பாவம், இவங்களுடைய பாவம், அதனால கர்த்தர் நியாயம் இருக்கிறாரு, இல்ல அந்த விசுவாசியுடைய அக்கிரமம், இல்ல இந்த ஊழியருடைய அக்கிரமம், அப்படி அல்ல. Now according to these words I speak about myself, not about others, not about the worldly people. It is because of their sins, therefore it is the Lord's judgment. It is the workers' iniquity. It is because of that believer's iniquity. It is not like that. யோனா சொல்லுகிறான், நான் தான் காரணம், உங்க பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னத்துக்கு சமுத்திரத்துல போடுறது, அப்ப நீங்க நிம்மதியா இருக்கலாம், நீங்க சாக வேண்டிய அவசியம் இல்ல. Jonah says, I am the reason. I am the reason for your problems. Throw me into the sea. Therefore you can be at peace. You need not die. அப்ப இந்த சமுத்திரத்துல ஏன் கொந்தளிப்பு வந்தது? Why did the tempest come in the sea? இந்த சமுத்திரத்துல ஏன் கொந்தளிப்பு வந்தது? கப்பல்ல பிரயாணம் பண்ற எல்லாருக்கும் மரணம் வரக்கூடிய சூழ்நிலை ஏன் வந்தது? ஒரு யோனாவின் நிமித்தம். Why did the tempest come in the sea? Why did a deadly situation arise for the people in the ship? It was because of one Jonah. அப்ப ஒரு யோனாவின் நிமித்தமாக ஆண்டவர் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ற எல்லாருக்கும் ஒரு மரண பயத்தை காட்டியிருப்பாரானால், if for the sake of one Jonah the Lord was able to bring in a fear of death among the people in the ship, இந்த வார்த்தைகளை கேட்கிற இன்றைக்கு முழு உலகத்திலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன என்னை போன்ற எத்தனை யோனாக்கள் இருக்கிறார்கள்? In this world that is listening to this, how many Yonas are there like me who have left the presence of the Lord? எத்தனை பேர் தங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது யோனா என்று ஒத்துக்கொள்வார்கள்? How many while listening to this message will accept that they are Jonah? அப்ப இத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து இந்த தேசத்துல வந்திருக்கிறது, இந்த முழு உலகத்துல வந்திருக்கிறது. Since so many has fled the presence of the Lord, such a big calamity has come to the land. It has come to this entire world. ஆகவே நான் தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினதுனால தான் இந்த கொரோனா, இந்த முழு உலகத்திலே அழிவு. It is because of me, since I have fled the presence of the Lord, this corona, destruction to the entire world. அப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினவர்கள் அதை உணர்ந்து மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட்டு மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப வேணும். The only resolution for this is the people who have departed from the presence of God should accept and with true repentance confess and should return back to the presence of the Lord. அதான் சமுத்திரத்துல தூக்கி போடுவது, மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துல வரணும். That is throwing into the sea, should once again come back into the presence of the Lord. அப்படி மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து விழுந்து கிடக்கும்போது, now when you come back and fall in the presence of the Lord, அங்க என்ன செய்யப்பட்டது? கர்த்தர் சொன்னார், அந்த கர்த்தருடைய அந்த சமுத்திரத்துல ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். Now what happened? The Lord said that he had kept a big fish in the sea. He had kept a big fish ready. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வேத பகுதியில முதலாவது அந்த பெருங்காற்று வந்தது. அந்த பெருங்காற்று என்பதுதான் கொரோனா என்று கர்த்தர் சொன்னார். I repeat again, in this Bible portion, first there is a big tempest and the Lord spoke that this corona is the big tempest. பெருங்காற்று வந்தது. கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்களுக்கு பெருங்காற்று வந்தது நிமித்தமா தான் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக, மரண பயம் உண்டாகத்தக்கதாக பெரிய பிரச்சனை வந்தது. It is because of this great tempest that the people who were in the ship, a deadly situation arose that gripped them with fear. A big problem arose. அப்ப கர்த்தர் அனுமதித்த பெருங்காற்று, அந்த பெருங்காற்று தான் கொரோனா என்று கர்த்தர் இடத்திலே சொன்னார். A great tempest that the Lord allowed, that great tempest is corona. The Lord spoke to me like this. பெருங்காற்று அது ஒரு வைரஸ் தான், ஆனா ஒரு பெருங்காற்று போல முழு உலகத்துக்கு பரவி இருக்கு. A great tempest, it is only a virus. Like a great tempest, it has spread to the entire world. ஒரு பெரிய புயல் அடிச்சா கூட, ஒரு சமுத்திரத்துல புயல் கரையை கடந்தா கூட சில மைல் தூரத்துக்கு தான் அது அந்த பாதிப்பு இருக்கும். If there is a big storm and even if the storm crosses the shore, the impact would be only for up to a few kilometers. ஆனா இன்றைக்கு
முழு உலகத்துல ஒரு பெருங்காற்று இந்த வைரஸ் மூலமாக. But today there is a great tempest in the entire world through this virus. அப்ப இந்த பெருங்காற்று கர்த்தர் அனுமதித்தா வந்தது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Therefore this great tempest the Lord allowed. I repeat this once again. ஒரு யோபுக்கு சரீரத்துல வியாதி வர வேண்டுமானால் தேவனுடைய அனுமதியை வாங்கி தான் பிசாசுக்கு யோபை தொட முடிந்தது. For one Job to be afflicted with sickness in his body, the devil had to take permission from the Lord before he could touch Job. ஆனா இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. But today many Christians are dying. Many Christian nations are being affected. அப்ப தெய்வ பக்தி உள்ளவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னவென்றால் Many people who are zealous for God are dying. The reason for that is பிசாசு தேவனுடைய அனுமதி இல்லாமல் இதை ஒருபோதும் செய்திருக்க முடியாது. devil without the permission of God could not have done this. அப்ப கர்த்தர் அனுமதித்த அந்த பெருங்காற்று அதுதான் கொரோனா. Therefore the great tempest that the Lord has permitted, that is corona. இரண்டாவது அந்த கப்பல் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம், பெருங்காற்றுக்கு கொடுத்த விளக்கம் கொரோனா, அந்த கப்பலுக்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம் இந்த மொத்த உலகம். Secondly, the explanation that the Lord gave for the great tempest is this corona, and the ship is the entire world. அந்த கப்பல்காரருக்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம் மொத்த உலகத்தில் உள்ள ஜனங்கள், மொத்த உலகத்தில் உள்ள ஜனங்கள். The mariners in the ship, it refers to the people in this entire world. அவங்க எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. நான் அதை தான் மறுபடியும் சொல்றேன். சீனாக்காரங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவன் இயேசுன்னு கூப்பிடுறான். பாகிஸ்தான்ல இயேசுன்னு கூப்பிடுறான். இத்தாலியில மாதா வழிபாடு வரக்கூடிய ஆர்சி கோட்டை உள்ள இடத்துல நடு ரோட்ல முழங்கால் படிக்கிட்டு இயேசுன்னு கூப்பிட்டு கதறிட்டு இருக்கிறான். Therefore everybody got fear. That is what I am saying again. The people in China are crying unto Jesus. The people in Pakistan are crying unto Jesus. And in Italy, which is the fort for Mary worship, they are kneeling down in the middle of the road and crying aloud to Jesus. மரண பயத்தினால் எல்லாரும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய தேசத்தின் அதிபதிகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வோம் என்று தெரியாது. Everyone is gripped with the fear of death. The rulers of the nation are lamenting, not knowing what to do. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாம். Glory be to the holy name of God. மருத்துவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மருந்து இல்ல. இதுக்கு இந்த வியாதிக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்ல. The doctors are frightened. There is no medicine. Till date there is no medicine for this disease. அப்ப இதுக்கு மருந்து என்ன? இயேசுதான் மருந்து. Now what is the medicine for this? Jesus is the medicine. இயேசு தேவனுடைய வார்த்தை தான் மருந்து. Jesus, the word of God, is the medicine. அவருடைய நாமம் தான் பரிமள தைலம். His name is the ointment. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். His name is the ointment that is poured forth. அப்ப கப்பற்காரர் உலகத்துல ஜனங்களை காட்டுகிறது. Now the mariners denote the people of this world. அடுத்து அங்க நான் பார்க்கும்போது சமுத்திரத்துல தூக்கி போடுங்கள் என்று சொன்னான். Next we see the sea. He told them to throw him into the sea. அப்ப யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு யோனாவை போல வாழ்ந்து விட்டேன் என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறீர்களோ, Now those who are listening to these words, when you confess in the presence of the Lord saying that I live like Jonah, அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை நீங்கள் சமுத்திரத்திலே தூக்கி எறியப்பட வேண்டும். The counsel that the Lord is giving to them is you must be thrown into the sea. அந்த சமுத்திரம் திரளான தண்ணீர் உள்ள இடம். 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படி That sea is the place where there is abundance of water according to Psalm 29 verse 3. அது கர்த்தர் இருக்கக்கூடிய இடம், கர்த்தருடைய சமூகம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால தான் பெருங்காற்று என்கிற கொரோனா வந்தது. That is the place where the Lord is, and it is the presence of the Lord. Therefore, because we left the presence of the Lord, the great tempest, the corona came. ஒரு யோனாவின் நிமித்தம் அந்த ஒரு யோனா நான் என்று சொல்லுவோமாக. For the sake of one Jonah, let us say that Jonah is me. அந்த ஒரு யோனா நாம் என்று சொல்லுவோமாக. Let us say that we are that Jonah. இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பயமுள்ள ஒவ்வொருவரும் வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரும் நான் தான் அந்த யோனா ஆண்டவரே என்று கதறுவோமாக. Each one who is listening to this, who have the fear of God and waiting for the rapture, let us cry unto the Lord saying, Lord, I am that Jonah. அப்ப அந்த சமுத்திரத்துல தூக்கி போடுவது என்று சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினனாலதான் இந்த பெருங்காற்றாகிய கொரோனா வந்தது. Being thrown into the sea shows that because we have left the presence of the God, this great tempest, the corona, has come. இன்னைக்கு முழு உலக கப்பற்காரர் பயந்து மரண பயத்தினால் பயந்தது போல இன்னைக்கு முழு உலக ஜனங்கள் பயந்து இருக்கிறார்கள். Like the mariners in the ship were frightened, the entire world is frightened. இந்த பிரச்சனைக்கு காரணம் உலக ஜனங்கள் அல்ல, என்னை போன்ற யோனாக்கள் தான் காரணம். The reason for this problem is not the worldly people, but it is the Jonahs like me. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தேவ சமூகத்தை அசட்டை பண்ணி அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வேறு இடங்களுக்கு போய் கொண்டிருந்த என்னை போன்ற யோனாக்கள் தான் காரணம். Having departed from the presence of the Lord,
having despised the presence of the Lord, and being fast asleep, at that time doing other works, at that time going to other places, the Jonas like me are the reason. நான் யோனா என்று இந்த வார்த்தைகளை கேட்டு உணரக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, On listening to these words, and my dear child of God, who will perceive that I am that Jonah, நீ யாரா இருந்தாலும் இப்பொழுது அந்த சமுத்திரத்துக்குள்ளே விழ வேண்டும். whoever you may be, now you will have to fall into that sea. மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ மூழ்க வேண்டும். Now once again you will have to immerse yourself in the presence of the Lord. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் மூழ்கும் போது ஒரு பெரிய மீனை எங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். Now when you come into the presence of the God like that, the Lord has kept a big fish. அந்த பெரிய மீனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய விளக்கம் வேறுபாட்டின் ஜீவியம். The spiritual meaning that the Lord gave for this big fish is the life of separation. மீன் என்பது வேறு உபதேச ரீதியாக வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. According to the gospel, the fish shows the life of separation. சமுத்திரத்துல மீன் வாசம் பண்ணாலும் அந்த சமுத்திரத்துல உள்ள உப்பு தன்மை மீனுடைய சரீரத்துல இல்ல. Even though the fish lives in the sea, the saltness of the sea is not seen in the body of the fish. அதுபோல இந்த உலகத்துல தேவ ஜனங்கள் மீனை போல வாழ வேண்டும். Likewise, in this world, the people of God should live like the fish. அந்த பெரிய மீன் என்பது வேறுபாட்டின் ஜீவியம். That big fish is the life of separation. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து நாம் அதுல மூழ்கி நாம் நம்மை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். Now we have to come into the presence of the Lord, immerse in the presence of the Lord, and we have to separate ourselves. வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். யாக்கோபு அதைத்தான் செய்தான். We have to separate ourselves, and Jacob did that. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஏசாவின் மூலமாக ஒரு மரண பயம் வந்தபோது, When Jacob was frightened, when fear of death came to him due to Esau, ராகேல் இல்லாம யாக்கோபால் இருக்க முடியாது. ராகேலை பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாது. Jacob cannot live without Rachel, without seeing Rachel, or without speaking to her. மந்தைகள் இல்லாமல் இருக்க முடியாது. மந்தைகளின் சத்தத்தை கேட்காமல் இருக்க முடியாது. Cannot be without the herds, cannot be without listening to the herds. அப்படிப்பட்ட யாக்கோபு ஒரு ராத்திரியிலே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். Such a Jacob, he put aside everything in a night, and Jacob later remained alone. அதான் வேறுபாட்டின் ஜீவியம். That is life of separation. அங்க யாக்கோபோடு லேயாலும் இல்ல, ராகேலும் இல்ல. அங்க யாக்கோபோடு மந்தை இல்ல. அங்க யாக்கோபோடு வேலைக்காரிகள் இல்ல. There is no Rachel nor Leah. Along with Jacob there is no herds, there is no servants or servant maids. அங்க யாக்கோபோடு பிள்ளைகள் இல்ல. யாக்கோபு தனித்து தன்னை வேறுபடுத்திக் கொண்டான். There is no children. Jacob separated himself alone. தனித்திருந்தான். இதான் வேறுபாட்டின் ஜீவியம். He stayed alone. This is the life of separation. நாம் நம்மை வேறுபடுத்திக் கொண்டு தனித்திருந்து We have to separate ourselves and stay alone. நானும் என் தேவனும், மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், நானும் என் தேவனும். Me and my Lord. The Lord is repeatedly saying, me and my Lord. அங்க யாக்கோபும் தேவனும் தான். பொழுது முடியும் அளவு ஒரு புருஷன் போராடினார். There it was Jacob and the Lord. Till the eventide, a man wrestled. அந்த புருஷன் அனுமதி கேட்டாரு யாக்கோபுட்ட. யாக்கோபே, பொழுது விடிய போகிறது. The man asked permission to Jacob. He said, "Oh Jacob, it is going to become dawn. நான் போகட்டும். Let me go." அப்ப யாக்கோபு சொல்றான், பொழுது விடிந்தா எனக்கு என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடுவதில்லை. So Jacob replied saying, "If it becomes dawn, so what? Until you bless me, I will not leave you. நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடுவதில்லை. Until you bless me, I will not leave you." அந்த ஒரு இரவு போராடின போது மோசம் போக்குகிறவனாய் தேவ சமூகத்துக்கு போன யாக்கோபு என்றால் வஞ்சிக்கிறவன், மோசம் போக்குகிறவன். On that night, Jacob who went as a deceiver. Jacob means deceiver. அவனை அந்த ஒரு ஜெபத்துல ஆண்டவர் இஸ்ரேலாய் மாற்றினார். By his one prayer, the Lord made him Israel. ஜெயாலியாய் மாற்றினார். ஆளுகை செய்கிறவனாய் மாற்றினார். He made him victorious. He made him one who will rule. ஆகவே சமுத்திரம் என்கிற கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே நாம் மூழ்கும் போது, Therefore, when we immerse ourselves in the sea, which is the presence of the Lord, கர்த்தர் ஒரு பெரிய மீனை வைத்து அந்த பெரிய மீனின் ஆழத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார். the Lord has kept a fish and he takes us into the depth of that fish. ஆகவே நாம் இந்த நாட்களிலே செய்ய வேண்டியது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன காரியத்துக்காக, Therefore, the things that we should do these days, for the matters that we left the presence of the Lord, என் நிமித்தம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியது, என் நிமித்தமாக தான் இந்த கொரோனா வந்தது. the first thing that we should do is, it is because of me this corona had come. என் நிமித்தம் தான் இந்த கொரோனா என்கிற பெருங்காற்று முழு உலகத்திலையும் முழு உலக ஜனங்களுக்கு மரண பயத்தை கொண்டு வந்தது. It is because of me this great tempest, the corona has come into this entire world, bringing in fear. அநேகர் மரிப்பதற்கு நான் தான் காரணம். I am the reason for many people to die. என்று தேவ சமூகத்திலே நாம் பண்ணுகிற அறிக்கையை கர்த்தருடைய செவிகள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறது, கவனமாய் இருக்கிறது,
வாஞ்சையா இருக்கிறது. The confession that we are making in the presence of the Lord's ear is ready to hear that. He is eager and is desire. இப்படிப்பட்ட அறிக்கை பண்ணுகிறவர்கள் மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். The Lord is merciful to those who make such a confession. எப்ராயிம் விரோதமாய் கர்த்தர் பேசினார். The Lord spoke against Ephraim. அப்ப எப்ராயிம் அறிக்கை பண்ணின போது எரேமியா 31 அதிகாரம் என்று நினைக்கிறேன். When Ephraim confessed, I think Jeremiah chapter 31. எப்ராயிம் அறிக்கை பண்ணின போது கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. When Ephraim confessed, the Lord said, Ephraim is my beloved son. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. Is he not my beloved son? அவனுக்கு விரோதமாய் பேசினது போல அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். Ever since I spoke against him, I am remembering him. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். Ever since I spoke against him, I am remembering him. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore my bowels are troubled for him, I will surely have mercy upon him, says the Lord. அப்ப அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசினார். இப்ப அவனுக்கு விரோதமாய் பேசின கர்த்தர் என் உள்ள அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறது, என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது. The Lord spoke against him. The Lord who spoke against him now says, my bowels are troubled for him, I earnestly remember him. நான் உருக்கமாய் அவனுக்கு இறங்குவேன் என்று சொல்ல காரணம் என்ன? எப்ராயிம் பண்ண அறிக்கை. What is the reason for the Lord to say, I will show mercy upon him? It is the confession that Ephraim made. கர்த்தர் விரோதமாய் பேசின போது, ஆம் ஆண்டவரே, நான் தான் குற்றவாளி. When the Lord spoke against him, he said, yes Lord, I am at fault. நான் தான் குற்றவாளி. எப்ராயிம்குள்ள பல அனுபவங்கள் உண்டாச்சு. I am at fault. Many experiences came into Ephraim. அவன் நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். After he turned, I am repenting. வெக்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். I am ashamed. என் விலாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன். I am smiting upon my thigh. என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று I am bearing the reproach of my youth. எப்ராயிம் துக்கித்து புலம்புவதை நிச்சயமாய் நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord said, I truly heard the lamentation of Ephraim. அப்ப இப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது எப்ராயிம்குள்ள வெறும் அறிக்கை மாத்திரமல்ல. Therefore such an experience on hearing the word of God, it was not a word of confession alone. விலாவில் அடித்துக் கொண்டு புலம்பினான். He smote upon his thigh and he repented. விலாவில் அடித்துக் கொண்டு நான் தான் காரணம், நான் தான் குற்றவாளி, I am the reason, I am at fault. என்று விலாவில் அடித்துக் கொண்டு புலம்பி அறிக்கையிட்டதை கர்த்தர் கேட்டார். And he smote upon his thigh and he confessed, and the Lord heard his confession. அந்த அறிக்கையை கர்த்தர் கேட்ட பிற்பாடுதான் எந்த எப்ராயிமுக்கு விரோதமாய் கர்த்தர் பேசினாரோ அதே எப்ராயிமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. After hearing this confession alone, the Lord who spoke against Ephraim said, he is my beloved son. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். Is he not my dear son? After I spoke against him, I am earnestly remembering him. என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். My bowels are troubled for him, I will surely have mercy upon him, says the Lord. இப்படிதான் அந்த வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். I think this is how the verse will be. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of God. எரேமியா 31 அதிகாரம் வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் அந்த வசனம் இருக்கும். I think it will be like this in Jeremiah chapter 31. ஆகவே நமக்குள்ள ஒரு வார்த்தையை கேட்கும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, வசனத்தை கேட்டு இந்த கால வாங்கி இந்த கால விட்டு அப்படி கூலா எழும்பி போறோமா? When we listen to the word of God, when we listen to the verses, are we going coolly? இல்ல நம்ம புலம்புகிறோமா, துக்கிக்கிறோமா, நான் தான் காரணம்? Or are we lamenting, are we grieving, saying, I am the reason? நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி போனதான் காரணம். I departed from the presence of the Lord, that is the reason. நான் தேவ சமூகத்துல நான் ரூம்ல தூங்குனது மாத்திரமல்ல, ராத்திரி எல்லாம் தூங்குனது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல வந்து பிரைசிங்ல தூங்கிக்கிட்டு இருந்தேன். Not only I slept in the room, I was sleeping during the praising morning. கால ஜெபத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன், சாயங்கால ஜெபத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன். I was sleeping in the morning prayer, I was sleeping in the evening prayers. உபவாச ஜெபத்துல தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த யோனா. I was sleeping in the fasting prayers. I am that Jonah. என்று நான் என்னை குறித்து சொல்லுகிறேன். I say this about myself. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் உண்டு, ஒரு கூட்ட தேவ ஊழியர்கள் உண்டு, அவர்கள் அடுத்தவர்களை பாவிகள் என்று சொல்ல மாட்டார்கள். I truly believe that there is one group of people, one group of believers, one group of servants who will not say that others are at fault. அடுத்தவங்க அக்கிரமத்தின் நிமித்தமா தான் இது நடக்குதுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். They will not say that this is happening because of somebody else's iniquity. நான் தான் அக்கிரமக்காரன் என்று சொல்வார்கள். They will say that I am the wicked. இயேசுவே அப்படித்தான் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். ஒருவன் நீ நல்ல போதகரே என்று இயேசுவை அழைத்தபோது, That is how Lord Jesus humbled himself when one person told him, "O good master, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர, பிதா ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. why you call me good?
None other than God, nor other than the Father, no one is good. அப்ப இயேசுவே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரானால், ஒரு பாவம் செய்யாத இயேசு, பாவம் அறியாத இயேசு, ஆவி ஆத்ம சரீரத்தில் பாவம் செய்யாத இயேசு. If Jesus himself will say like this, Jesus who knew no sin, who did no sin, Jesus who did no sin in his body, soul and spirit, தன்னை நல்லவன் என்று சொல்ல அவர் மறுத்திருப்பாரானால், எதிர்த்திருப்பாரானால், if he denied and opposed to be called good, நாம் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், what are we, what am I? ஆகவே நான் தான் அந்த அக்கிரமக்காரன், என் நிமித்தமாகத்தான் இந்த பெருங்காற்றாகிய கொரோனா, Therefore I am the wicked, it is because of me this big tempest, the corona, இந்த கப்பலாகிய முழு உலகத்தின் மேலும் கப்பல்காரராகிய முழு உலக ஜனங்கள் மேலும் கடந்து வந்தது. has affected the sea, which is the entire world, and the mariners, which is the entire people. ஆகவே என்னை தூக்கி சமுத்திரத்திலே போட வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போனதுனால தான் இந்த கொரோனா. அப்ப இந்த கொரோனாக்கு முடிவு என்ன? Therefore I must be cast into the sea. I departed from the presence of the Lord. Therefore what is the end for this corona? மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன தேவனுடைய பிள்ளையே, My dear child of God who has departed from the presence of God. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போன தேவனுடைய மனுஷனே, O man of God who has departed from the presence of the Lord, நீ திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து மூழ்கி கிடக்கும்போது, when you come back into the presence of the Lord and immerse in it, கர்த்தர் அங்க ஒரு பெரிய மீனை உனக்காக வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மீனை எனக்காக வைத்திருக்கிறார். the Lord has kept a big fish. The Lord has kept a big fish for me. அந்த பெரிய மீன் வேறொன்றும் அல்ல, நான் கர்த்தருக்காக வேறு விரிந்து ஜீவிப்பேன். The fish is nothing but a life of separation for Jesus. நான் கர்த்தருக்காக வேறு விரிந்து ஜீவிப்பேன். I will separate myself for my Lord. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் இனி செய்ய மாட்டேன் I will henceforth not do things which is not pleasing unto the Lord. என்ற ஆழமான தீர்மானம் தான் அந்த பெரிய மீனின் வயிற்றின் ஆழத்துக்குள்ள இறங்கி போவதை காட்டுகிறது. That deep decision shows going into the stomach of the fish, into the depth of the fish. ஆகவே இப்படி ஒரு தீர்மானத்தை நாம் தேவ சமூகத்திலே பண்ணும்போது, நிச்சயமாக யோனாவை போன்ற ஒவ்வொருவரும் இப்படி எழும்பும்போது, Therefore when we make such a decision, when each one of us rise like Jonah, கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை கொடுப்பேன், இதற்கு ஒரு முடிவை கொடுப்பேன் என்று சொன்னார். the Lord said he will give a resolution, he will put an end to this problem. ஆகவே கர்த்தர் என்னிடத்திலே சொன்ன காரியங்களை நான் தேவ சமூகத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். Therefore what the Lord spoke to me in the presence of the Lord, I am sharing that with you. ஆகவே இந்த காரியத்துல நீங்கள் யோனா என்று நான் சொல்ல விரும்பவில்லை. In this matter I am not saying that you are that Jonah. நான் யோனா என்பதை மறுபடியும் திரித்து தேவனுக்கு முன்பாக, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்த ஊழியர்களுக்கு முன்பாக, இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பரிசுத்த விசுவாசிகளுக்கு முன்பாக, புதிய ஆத்மாக்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக, எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். That I am Jonah before the triune God, before the holy angels, before the holy servants of God, the holy believers who are going to listen to this, the new souls, and before all, I confess this before all men. எப்படி அந்த யோனா வெட்கப்படாமல் போய் அந்த உலக ஜனங்களை பார்த்து, உங்க பிரச்சனைக்கு காரணம், நீங்க இப்ப மரண பயத்தினால் இருப்பதுக்கு காரணம், அது உங்க அக்கிரமம் இல்ல, அதுக்கு நான் தான் காரணம். Like Jonah went and told to the worldly people that the reason for this problem, it is not your iniquity, it is my iniquity. என்ன தூக்கி சமுத்திரத்துல போடுங்க, Cast me into the sea. நான் செத்தாதான் உங்க பிரச்சனை தீரும் என்று சொன்னானோ, யோனா நினைத்தது நம்ம செத்து போவோம், மரித்து போவோம் என்று யோனா நினைத்தான். You are not told that if I die your problems will be resolved. Jonah thought that he will die. யோனாவுக்கு தெரியாது கர்த்தர் அங்க ஒரு பெரிய மீனை வச்சிருக்காருன்னு யோனாவுக்கு தெரியாது. Jonah did not know that the Lord has kept a big fish for him. ஜீவனோட மறுபடியும் திரும்பவும் யோனாவுக்கு தெரியாது. Jonah did not know that he will come back alive. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் மரித்தாலும் பரவாயில்ல, என் நிமித்தம் இந்த முழு உலகத்துல கொந்தளிக்க வேண்டாம். Even if I die, it is okay. The whole world should not be troubled because of me. என் நிமித்தம் மற்ற ஜனங்கள் மரிக்க வேண்டாம். For my sake, other people should not die. இதைத்தான் தாவீதும் கொள்ளை நோய் வந்தபோது ஜெபிக்கிறான். This is what David prayed when pestilence occurred. கொள்ளை நோய் வந்தபோது தாவீது ஜெபிக்கிறான், கர்த்தாவே நான் தானே பாவம் செய்தேன். When pestilence occurred, David prayed, Lord, it is I who sinned. இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கு விரோதமாக, என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டும். What did these sheep do? Let your hand be against me, against my father's house. நீர் ஏன் அவர்களை கொள்ளை நோயினால் வாதிக்க வேண்டும்? Why should you afflict them with pestilence? நான் தானே பாவம் செஞ்சேன், நான் தானே குற்றவாளி. It is I who sinned, it is I who is at fault. ஆகவே உம்முடைய கை எனக்கு விரோதமாக,
என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டும். Therefore let your hand be against me, against my father's house. இந்த ஜனங்களை மன்னித்து விடும் என்று தாவீது ஜெபித்தபோது Forgive these people. Likewise when David prayed, கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். we see that the Lord showed mercy for him. இதுபோல நாம் நம்முடைய ஜீவியத்தில் எப்ராயிமை போன்று அறிக்கையிட, Therefore in our lives to confess like Ephraim, எப்ராயிமை போல புலம்பிக் கொண்டிருக்க இந்த நாட்களில் ஒவ்வொரு ஜெபத்திலும், அது அதிகாலை ஸ்தோத்திர ஜெபமா இருக்கட்டும், காலை ஜெபமா இருக்கட்டும், குடும்ப ஜெபமா இருக்கட்டும், தனி ஜெபமா இருக்கட்டும். like Ephraim, let us lament in every prayers, be it the morning praising, morning prayer, or individual prayers, or your family prayers, or your night praising. விசுவாச வீட்டில் உள்ள ஜெபங்களா இருக்கட்டும், புலம்பல் சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். Or be it prayers in the faith home, let the Lord hear the lamentations. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்ராயிம் துக்கித்து புலம்புவதை நான் நிச்சயமாய் கேட்டேன். Let us read that one verse. I have surely heard Ephraim bemoaning himself. துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். I have surely heard Ephraim bemoaning himself. எரேமியா 34 வசனம் சொல்லுங்க. எரேமியா 31 அதிகாரம் 19-20. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதுக்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெக்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். Jeremiah chapter 31 verses 19 and 20. Surely after that I was turned, I repented, and after that I was instructed. I smote upon my thigh, I was ashamed, yea, even confounded, because I did bear the reproach of my youth. நான் துக்கித்து புலம்புவதை என்னுடைய கர்த்தர் நிச்சயமாய் கேட்க வேண்டும். The Lord should surely hear my bemoaning. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு யோனா என்று உன்னை ஒத்துக்கொள்வாயானால், My dear child of God, if you will accept that you are that Jonah, நீ துக்கித்து புலம்புவதை கர்த்தர் நிச்சயமாய் கேட்கத்தக்கதாக கேட்க வேண்டும். the Lord should surely hear my bemoaning. அவருக்கு கேட்கக்கூடிய விதத்துல நீ புலம்பி அறிக்கை பண்ண வேணும். You must bemoan in a manner that he will hear that. அப்படி நான் அறிக்கை பண்ணினால் அவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார். If I confess like that, the Lord will look at you and look at me and say, உன் பெயரை போட்டு என் பெயரை போட்டு சொல்லுவார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. He will put your name and my name and he will say, is Ephraim my dear son. அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவன் நினைத்து கொண்டே இருக்கிறேன். Is he a pleasant child? For since I spoke against him, I do earnestly remember him still. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Therefore my bowels are troubled for me, I will surely have mercy upon him, saith the Lord. ஆகவே இப்படி ஒரு அறிக்கையை நாம் பண்ணுகிற இந்த அறிக்கையை திருத்துவ தேவன் கேட்கத்தக்கதாக, யாரெல்லாம் யோனா என்று இந்த நாட்களில் தேவ ஊழியர்கள் மத்தியிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இப்படி ஒரு அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்வாரா. Therefore the confession that I made, this confession that the triune God might hear, all those who confess as Jonah on these days amidst the servants of God and believers, and all those who heard this and accept these words, let the Lord help them to make such a confession. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God.